Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற அன்பாக்சிங் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. இதுதானா என்னன்னு கேக்குறீங்களா? வாங்க வழக்கம் போல அன்பாக்ஸ் பண்ணி என்னன்னு பாத்துருவோம். பாருங்க இதுதான் அது வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். பிராண்ட் பாத்தீங்கன்னா டிஜிடெக். இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஒரு சில டீட்டெயில்ஸையும் ஹைலைட்ஸையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வித் டைப் சி கனெக்டர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சிஸ்டம் 2.4 ஜிகாஹெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா 7 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தான் இந்த பக்கம் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிக்கப் மோட், அதாவது 360 டிகிரி ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 20 மீட்டர்லேருந்து 40 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூட்டி டைம்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 1495 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ விலைலாம் இல்லைங்க. இது 660 ரூபாய்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நாம் பார்த்துருவோம். வாங்க. பேக்கிங் கொஞ்சம் செக்யூராக இருக்குங்க. ஷீல்டட் பேக்கா. பாருங்க, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மாடல் பார்த்தீங்கன்னா DWM010 யூசர் மேனுவலுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, டிஜிடெக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே பாருங்க, டைப் சி கேபிள். ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஓகேங்க, ஆனால் குவாலிட்டியாக இருக்குங்க. இது தாங்க ரிசீவரு. பாருங்கள், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கனெக்டர் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. கனெக்ட் பண்ணுறதுக்கும் டைப் சி கனெக்டர் கொடுத்துருக்காங்க மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ரிசீவர் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாகவே இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குங்க. அடுத்தது மைக்குங்க. மைக்கில் கிளிப் கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஒரு ஃபில்டர் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதுவும் குவாலிட்டியாகவே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டர் டைப் சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரே பட்டனில். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. 8 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. நல்லா இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் ஒரு ஆப்ஷன் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபினிஷிங் நல்லா இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லுக் வைஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.